கங்குவா 2000 கோடி அப்படின்ற மாதிரி 2000 கோடி பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படத்துக்கு அதை வச்சு ஹைப் ஏத்துறதுக்காக ப்ரொடியூசர் ட்ரை பண்ணாரு. ஆனா அது ஹைப் ஆச்சா இல்லையா அப்படின்றத தாண்டி அது ட்ரோலா மாறும் அப்படின்றதான் நிறைய பேருடைய கருத்தா இருந்துச்சு. அதே டயத்துல அந்த டைரக்டரும் ஆக்டரும் சிவா அவர்களும் சூர்யா அவர்களும் ரொம்ப பெருசா அந்த படத்துல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வைஸா பேசினாங்களே தவிர படத்தை ஹைப் ஏத்துற மாதிரி ரொம்ப பெருசா எதுவுமே பேசவே இல்லை. ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் பேசியிருப்பாங்க, கோ ஆக்டர் பேசியிருப்பாங்க, ப்ரொடியூசர் யாருமே இவ்வளவு தூரம் இறங்கி பேசல. ஆனா ஸ்டூடியோ கிரீன் இவர் தான் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலயும் எல்லா இடத்துலயும் இப்படிதான் வாய விட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா பின்னாடி எதுலயா அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு வசமா மாட்ட போறான்னு நினைக்கிறேன். வச்சு ஒரு செய்ய போறாங்க, மீமை போட்டு தள்ள போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்குனாலும் அதுல மாற்றுற முதல் ஆளு கண்டிப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ கிரீனா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இன்னைக்கு காலில இருந்து நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தியேட்டரே கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்துல இந்த படம் அவங்க நினைச்ச நம்பரை போய் ரீச் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். ஒருவேளை இந்த படம் நல்லா இருக்கு, எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிச்சி போச்சு, அடுத்த வீக் தியேட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நினைச்சாலும் அவங்க நினைச்ச நம்பர் கிடைக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்ப இந்த ஒரு பீரியட் பிலிம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்பாட்டன்ஸ் மாதிரி ஒரு வார் மோட்ல அவங்களுடைய ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஆர்ட் டைரக்ட் பண்ணி பயங்கரமா பாத்தீங்கன்னா ஒரு எப்பிக்கான ஒரு படமா இருப்பாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு கமர்ஷியல் வேல்யூவோட கேரக்டர்ஸ் வச்சு பிளே பண்ணி ஒரு மாசின்ஸ் வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க. ஆனா இந்த படம் இந்த ரெண்டு விஷயத்திலுமே இல்லவே இல்லைங்க. ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட்டை தமிழ் சினிமால நிறைய டைரக்டர்ஸ் கையாண்டிருக்காங்க. ஆனா தொடர்ந்து இப்ப இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா அந்த ஒரு ஃபார்மெட்ல படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவா அவர்கள் தான். எப்படி முத்தையா அவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டரை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேல்யூ வச்சு ஒரு எமோஷனை வச்சு படம் பண்ணிட்டே இருக்காரோ, இவரும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஜானர்ல என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு ரெண்டு உறவுகளை வச்சுக்கிட்டு ஒரு எமோஷனை தான் கேரி பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காரு. சிறுத்தை பாத்தீங்கன்னா அப்பா பொண்ணு, வீரம் அண்ணன் தம்பி, வேதளம் பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி, அதுக்கப்புறம் விசுவாசம் பாத்தீங்கன்னா அப்பா மக, விவேகம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்பா பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு எமோஷன்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இந்த படமே வந்திருக்கு. என்னதான் அது ஒரு பீரியாட்ரிக் பிலிம், ஒரு சயின்ஃபையா சில விஷயங்கள் அதுல பேசுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸை கேரி பண்ணி தான் சிவா அவருடைய ரைட்டிங் பண்றாரு. இந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் படங்கள்ல நம்ம ஒரு சில விஷயங்களை குறையாவும் சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்களை நிறையாவும் சொல்ல முடியாது. அது ஸ்கிரீன் பிளே, அதுக்கப்புறம் அந்த படத்துல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த லாஜிக் மேட்ரு, இது எல்லாத்தையுமே நம்ம பெருசா நம்ம குறையாவும் சொல்லிட முடியாது, நிறையாவும் சொல்லிட முடியாது. இதுல நம்மளுடைய கருத்தா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி போர்ட்ரேட் பண்றாரு. இப்போ ஒரு அப்பா பையன் ரெண்டு கேரக்டர் ஒரு எமோஷன்ஸை காட்டுறாரு அப்படின்னா அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்றாரு. இப்போ ஒரு அப்பா பொண்ணு அந்த கேரக்டர் காட்டுறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி போர்ட்ரேட் பண்றாரு. அதுலதான் நம்மளுடைய ரைட்டிங் ஒரு டைரக்டரா அவருடைய ரைட்டிங் கான்சியஸை நம்மளால பேச முடியுமே தவிர ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படங்கள்ல ஸ்கிரீன் பிளேவோ அல்லது இந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்கோ அல்லது லேகோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பெருசா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய அது ஒரு ஜானர் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஜானரே அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரியான மைண்ட் செட்டப்போட அடாப்ட் ஆகி படம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு படம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஜானருக்குள்ள நம்ம அடாப்ட் ஆகி படம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளதான் நம்மளால பேச முடியுமே தவிர நம்ம சொல்ற மாதிரி இதை அப்படி பண்ணிருக்கலாம், ஸ்கிரீன் பிளே சரியில்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்ல முடியாது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கேமியோ பண்ணிருக்காரு. ட்ரெய்லர்ல யார் கேமியோன்றதே நிறைய பேர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த கேமியோ அவர் வந்தது பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் பார்ட்டுக்கு லீடுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஎஸ்பி அவர்களுடைய பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலமா இருக்கு. செம்ம சூப்பரா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு கொடுத்துருக்காரு. படத்துல நடிச்சிருந்த வில்லன் கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா குளோரிஃபை பண்ணி காட்டியிருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஸ்கிரீன் பிரசன்ஸா பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்திருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துல அந்தந்த இடத்துல தேவைப்படுற இடத்துல பயன்படுத்திக்கிட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த கதை பாத்தீங்கன்னா ஹீரோவை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு கதை தான். முதல் பாதி பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு வழக்கமா கதை சொல்லக்கூடிய ஒரு பாணியில தான் இருந்துச்சு. இரண்டாம் பாதி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருக்கலாம். எல்லா சீன்ஸுமே ஒரு ஸ்டூடியோ டைப்பிக்கான ஒரு சீனா தான் இருந்துச்சு. படத்துல இருக்கக்கூடிய பீடியாட்ரிக் போர்ஷன்ல இருக்க சிஜி போர்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த பிரசன்ட்ல 2024 காட்டக்கூடிய போர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பெட்டரான ஒரு சிஜி ஒர்க் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது இல்லாம அந்த பிரான்சிஸ் அப்படின்ற கேரக்டர் வரக்கூடிய கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காமிச்ச ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்தியில நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு உள்ள இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் படுத்தக்கூடிய ஒரு படமா இருக்கும், பெருசா மண்டேஸ்வரி வைக்கிற ஒரு படமா இருக்காது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷமும், செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 14 நிமிஷமும் அப்படின்ற ஒரு டிரெக்ஷன் அந்த படம் ஓடுறதுனால ரொம்ப பெருசா லென்த்தியா அந்த படம் போன மாதிரி நமக்கு தெரியவே இல்லை.
ஏன்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது சரி செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கொடுக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கும்போது ஓ பரவாயில்லப்பா ஏதோ பண்ணிருக்காங்க ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை போல தான் நம்ம வந்து வெளியே வர வைக்குது. அது இல்லாம இந்த படத்தை வந்து ஒரு நல்ல சவுண்டிங் குவாலிட்டி உள்ள ஸ்கிரீன்லாம் நல்ல கிளியரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேட்டர்ல போய் பாருங்க. நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்க செம்ம வைபான ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படம் பார்த்த ஒரு மொமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். இந்த படத்துல இருக்கக்கூடிய பெரிய குறையா நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைலாக் டெலிவரி பிளஸ் அந்த சவுண்டிங்கு. ஒரு சில டைலாக்லாம் வந்து ரொம்ப நார்மலாவே சொல்லியிருக்கலாம். கத்தி கத்தி டைலாக்கை சொல்லி நம்மளுக்கே வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் புது சீன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு மாஸ் சீன் வந்து நம்மளுக்கு இப்படிதான் அந்த சீன் வரப்போது, இப்படிதான் வந்து அந்த ஷார்ட் வரப்போது, ஒய்டு வரப்போது, க்ளோஸ் வரப்போது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி வந்து ஸ்டூடியோ டைப்பிக்கல் இல்லாத 2-3 ஷார்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருந்திருக்கலாம். ஒருவேளை பீரியாட்ரிக் தானே இந்த மாதிரியான கெட்டப்ல இந்த மாதிரியான ஒரு வேரியேஷன்ல அவர் சூர்யா அவர்களை பார்த்ததுல அதுல அப்படி காமிப்போம் அப்படின்னு காமிச்சிருக்காரு என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஸ்டூடியோ டைப்பிக்கலான சில விஷயங்களை வந்து பிரேக் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு படமான ஒரு ஃபிளேவரான ஒரு படமா இந்த படம் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து படம் பார்க்க வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. எதிர்பார்ப்பு கொண்டு இந்த படத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு எபோ ஆவரேஜான ஒரு படமா உங்களுக்கு வந்து தெரியும். இல்ல என்ற எதிர்பார்ப்பே கிடையாது அப்படின்னு போய் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும். நல்ல சவுண்ட் குவாலிட்டி உள்ள ஒரு குவாலிட்டியான ஒரு தேட்டரில் போய் படத்தை போய் பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த கங்குவா திரைப்படம். நன்றி, வணக்கம்.